வரும் கல்வியாண்டில் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து ஏதாவது முக்கிய அறிவிப்புகள் வெளியிட வர வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா தமிழகம் முழுவதும் பரவலாக வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க? முழு விவரங்கள். வணக்கம். தேர்தல் காலம் என்பதால் கடந்த ஒரு மாதமாக பள்ளிக்கல்வி அமைச்சர் அதிகாரிகளோடு எவ்விதமான ஒரு ஆலோசனையும் மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் தமிழகத்தில் தேர்தல் முடிந்த நிலையில் தற்போது அந்த ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் குமரகுருபரன், பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவொளி, தொடக்க கல்வி இயக்குனர் கண்ணப்பன் மற்றும் தேர்வுத்துறை இயக்குனர் சேதுராமவர்மா உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டமானது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக தேர்வு முடிவுகளை எப்போது வெளியிடுவது, 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்ற ஒரு தற்காலிக தேதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே தேதிகளில் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார். அதே போன்று மாநிலம் முழுவதும் புதிய மாணவர் சேர்க்கை எந்த அளவிற்கு நடைபெறுகிறது, எத்தனை லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், அதே போன்று பள்ளிகள் திறந்த பிறகு மாணவர்களுக்கு விலையில்லா திட்டங்கள், குறிப்பாக பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் இவையெல்லாம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து பல்வேறு அம்சங்கள் குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல கோடை விடுமுறை முடிந்த பிறகு பள்ளிகளை எப்போது திறக்கலாம் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. வழக்கமாக ஜூன் 1, 2ஆம் தேதிகளில் வழக்கமாக பள்ளிகள் என்பது துவங்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி என்பது சனிக்கிழமை வருகிறது. 3ஆம் தேதி திங்கட்கிழமை துவங்குவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட 4ஆம் தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. எனவே ஜூன் 5ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஜூன் 2வது வாரத்தில் திறக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையிலும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட மே இறுதி வாரத்தில், 4வது வாரத்தில் இது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய நிலையில் அது குறித்து எவ்விதமான ஒரு முடிவும் எடுக்கப்படாது. ஆனால் நிலைமை குறித்து ஆய்வதற்கு இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்ற ஒரு தகவல்களும் பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நன்றி சங்கரன், உங்களுடைய முழுமையான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.